டிவிஏ யூடியூப் சேனல் நேயர்களுக்கும், டிவிஏனுடைய பொறுப்பாளர்களுக்கும், டிவிஏ உறுப்பினர்களுக்கும், தமிழகத்தில் உள்ள அனைத்து பாரம்பரிய வைத்தியர்களுக்கும், இந்த டிவிஏ அமைப்பினுடைய தலைவர் மொத்தம் வைத்தியர் முகமது மீதான் பேசுகிறேன். நம்ம இப்ப தொடர்ந்து 5 வீடியோ வெளியிட்டோம். இது 6வது வீடியோ இப்ப நம்ம பேசலாம். மொத்தம் 48 வீடியோ சொல்லியிருக்கோம். எல்லாருமே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம அமைப்பு பாரம்பரிய மருத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும், பாரம்பரிய மருத்துவர்களுக்கு அரசு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், பாரம்பரிய வைத்தியர்கள் அதாவது ஜீவாதாரம் வாழ்வாதாரம் இதை வச்சு பாரம்பரிய வைத்தியத்தை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக அங்கீகாரம் பெறுவதற்கான முயற்சியில நம்மளுடைய அமைப்பு ஈடுபட்டிருக்கு. இது உறுதியாக அரசு தரப்பிலிருந்து கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், இந்த மருத்துவ ஆணைய சட்டம் 2020 யாரெல்லாம் பதிவு பண்ணலாம், யாரெல்லாம் பதிவு பண்ண முடியாதுங்கிற சொல்லியிருப்பேன். அப்ப அந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், மருத்துவ கவுன்சிலில் பதிவு பெற்றவர்கள் மட்டுமே அந்த மருத்துவத்தை பார்க்க இயலும். அதில் பதிவு செய்யாதவர்கள் அந்த மருத்துவத்தை பார்க்க இயலாது. அப்படி பார்த்தால் அது தண்டனைக்குரிய விஷயமாக அரசு அதை கருதுது, அதை தெரிவிக்குது. என்ன தண்டனை அப்படின்னா, 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருக்கு அபகாரம் விதிக்கப்படும். ஒரு 3 மாதங்களிலிருந்து 7 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அதாவது செக்ஷன் 420 செக்ஷன் 35 அவங்க வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அதனால அதுல பதிவு செய்யாதவர்கள் வைத்தியம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. கவுன்சில் உள்ள மருத்துவ முறைகளை கவுன்சிலில் பதிவு செய்யாமல் அவங்க மருத்துவம் பார்க்க இயலாது. இது தெளிவான சட்டம். சரி, இந்த பாரம்பரிய மருத்துவர்கள் அப்படிங்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம பாரம்பரிய மருத்துவர்களே பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு நாங்க இஎஸ்எம்பி வாங்கி தர்றோம், அப்புறம் பதிவு வாங்கி தரலாம் அப்படிலாம் சில சங்கங்கள் சொல்றாங்க. இந்த சங்கங்களை பத்தி நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, எல்லா சங்கமும் இருக்கு. நான் நிறைய சங்கங்கள்ல இருந்து வந்திருக்கேன். நிறைய சங்கங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க, ஸ்டே வாங்கியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க, ரைட். இப்போ இந்த சங்கங்கள்ல ஒரு உறுப்பினர் சங்கங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம உண்மையான பாரம்பரிய மருத்துவர் நான் தொடர்ந்து வீடியோக்களை சொல்லிட்டு வரல. அது என்ன உண்மையான பாரம்பரிய மருத்துவர்? முதல்ல இதை நம்ம கேட்டகரியை பிரிப்போம். முதல்ல நம்மள 3 வகை இருக்காங்க. அதாவது பாரம்பரிய மருத்துவர்கள்ல 3 வகை இருக்காங்க. இத முதல் வகை எப்படின்னு கேட்டீங்கன்னா, பஸ்பம், செந்தூரம், சுண்ணம், அந்த மாதிரி பெருமருந்துகள், பாசனங்களை மருந்தாக்குவது, இந்த மாதிரி கைதேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தங்களை சித்த மருத்துவர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள், சித்த மருத்துவர்களாக கருதுவார்கள், சித்த மருத்துவர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவங்க சித்தர்கள் தான், அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க, தீநீர் எடுக்கிறவங்க இருக்காங்க, புளித்தயிர் எடுக்கிறவங்க இருக்காங்க. இப்ப இவங்க முதல் தரம், சரிங்களா? அடுத்து 2ஆம் தரம். இப்ப நான் எங்க அமைப்பு சொல்றது 2ஆம் தர பாரம்பரிய வைத்தியர்களைத்தான் சொல்லுவோம். 3 தரங்களாக பிரிக்கிறோம். நல்லா கவனமா கேட்டுக்கங்க. முதல் தரம் அவர்கள் உண்மையான சித்தர்கள். அவங்க சித்தர்களுடைய வாரிசுகள், சித்தர்களுடைய வழிமுறைகள், 15 சித்தர்களோட வரவங்க. அவங்க சுண்டம், பஸ்பம், செந்தூரம் இதை தயாரிக்க தெரிஞ்சவங்க, அதை பயன்படுத்த தெரிஞ்சவங்க. சரி, ரைட். அவங்கள ஒரு கேட்டகரி வச்சிருவோம். அவங்களுக்கு இப்ப நம்ம பதிவு வாங்கி தரோம்னு நம்மளுடைய கூட்டமைப்பு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு இந்த கூட்டமைப்பு கிடையாது. இந்த கூட்டமைப்பு யாருக்குன்னா, இந்த ஒரு 30 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் கல்லூரியில போய் படிக்க முடியாம இருந்து பாரம்பரியமா சிறு சிறு வைத்தியங்கள் பாக்குறவங்க. எலும்பு முறிவுக்கு பாசானமோ செந்தூரமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம். கட்டி போல தெரிஞ்சிருக்கணும். இவங்க பரம்பரையா கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க எப்படி உங்களுக்கு சித்த மருத்துவம் எப்படி சித்தராவாங்க? இவங்க பாரம்பரிய வைத்தியர் பொழப்பு நடத்துறதுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க.
சரி, மஞ்சக்காமலைக்கு மருந்து கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு 2 3 மூலிகை, நான் மூலிகை சொல்ல விரும்பல, ஒரு 4 5 மூலிகைக்குள்ள இருக்கு. அந்த 4 5 மூலிகைக்குள்ள உள்ள மருந்துகளை கொடுத்து இவங்க வைத்தியம் பார்ப்பாங்க. சரி, அடுத்து விஷமுறிவு. அவங்களுக்கு தெரியும், நீங்க மலங்கள்ல உள்ள நான் மருந்துகளை சொல்ல விரும்பல, அது சில மூலிகைகள் இருக்கு. அதை வந்து தேள் கடினா இது, பாம்பு கடினா இது, கட்டுவரி என்ன இது, அப்படி ஒவ்வொரு பாம்புக்கும் அது எப்படி அந்த பல்லு பட்டு அதை வச்சு அவங்க கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து வாத நோய் வரும சிகிச்சை. இவங்களுக்கும் ஒரு பெருமருந்து தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க பெருமருந்துக்கெல்லாம் ஒண்ணு வேலை. இவங்க வெளிப்பிரயோகமா பண்ண போறாங்க, ஆய்வு போட போறாங்க, அந்த வரும மசாஜ் பண்ண போறாங்க, சௌரியப்படுத்த போறாங்க, அவ்வளவுதான் வெளி உபயோகம். ரைட்டு. இவங்க அடுத்து வந்து பொது மருத்துவம். அவங்க வந்து காய்ச்சல், தலைவலி, வயிற்றுப்போக்கு, அஜீரணம் இந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு மூலிகை மருந்துகளை பயன்படுத்துறவங்க. பஸ்போ சேர்ந்தவங்களாம் அவங்க பயன்படுத்துறவங்க இல்லை. இந்த 5 கேட்டகரிக்கு தான் நம்ம அங்கீகாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய கூட்டமைப்பு. சரிங்களா? அதனால இவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாரம்பரிய மருத்துவர்கள். இவங்க வந்து சித்தர்கள் கிடையாது, இவங்க சித்த மருத்துவம் கிடையாது. குழப்பமாக கூடாது. சித்த மருத்துவங்கிறாரு, இப்ப இது சித்த மருத்துவம், இது வந்து தமிழ் மருத்துவம். இதுடைய கேட்டகரி வேற. மூலிகை மருத்துவம், தமிழ் மருத்துவம், மூலிகை மருத்துவம், அது வந்து சித்த மருத்துவம். அவங்க நம்ம சித்தர்களை பத்தியே சொல்லல, சித்தர்களுக்கு பதிவு வாங்கி தரோம்னு நம்ம இயக்கம் சொல்லவும் இல்லை. இதெல்லாம் போட்டுதான் இப்ப மக்கள் என்னங்க, டிவிஐ பத்தி மக்கள்கிட்ட வந்து இப்ப நம்ம பாரம்பரிய வைத்தியர்கள்ட்ட எங்க பார்த்தாலும் பல கருத்துக்களுக்கு இதுல வேலையே இல்லை. சரிங்களா? 3 கேட்டகரி சொன்னா 2 கேட்டகரி பார்த்துட்டான். 3வது கேட்டகரி ஒண்ணு இருக்காங்க. அவங்க யாருன்னா பாரம்பரிய மருத்துவர்னு தங்களை சொல்லிக்கிடுவாங்க. ஆனா அவங்க வந்து ஆங்கில அலோபதி மருந்துகளை பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்லயோ ஒரு மருத்துவர்கிட்டையோ அவர் உதவியாளராக அங்க வேலை பார்ப்பாரு. மெடிக்கல் ஷாப்னா மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துருப்பாரு. ஒரு பிபாம் அந்த மாதிரியான அந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பு எதுவும் படிச்சிருக்க மாட்டாரு. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரி லேப் டெக்னீஷியன் அந்த மாதிரிலாம் எதுவும் படிச்சிருக்கவும் மாட்டாரு. இவர் ஏதோ ஒரு சின்ன படிப்பு படிச்சிருப்பாரு, மெடிக்கல்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. படிப்படியா வேலை பார்த்து அது மருந்துலாம் எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஓரளவுக்கு வந்திருப்பாரு. இவர் வந்தவர் தனியா வந்து கிளினிக் போட்டு ஏதாவது ஒரு சான்றுகளை வாங்கிட்டு பண்ணிட்டு இருப்பாரு. அவர் முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, கிளினிக் போட்டே பண்ணிட்டு இருந்தாங்க. அரசுடைய நடவடிக்கை கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனால கிளினிக் எல்லாம் மூடிட்டு எல்லாம் பைக்ல பேக்ல மறந்து வச்சுட்டு எல்லாம் டோரா போய் வைத்தியம் பண்ணி ஏதோ சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ரைட்டு. இப்ப 3 கேட்டகரி இருக்காங்கல்ல, 3 கேட்டகரி வேற வேற. அவங்க எல்லாம் சித்தர்கள், அவங்க எல்லாம் பெரிய லெவல்ல உள்ளவங்க. இந்த எலும்பு கட்டு இப்ப நான் சொன்ன இந்த 5 கேட்டகரியில் உள்ளவங்க பொழப்பு நடத்துறவங்க, இவங்க வேற. அடுத்து அவங்க வந்து இந்த 2 கேட்டகரியில வரவே மாட்டாங்க. அவங்களுக்கும் பாரம்பரிய மருத்துவத்துக்கும் மூலிகை மருத்துவத்திலையும் வர மாட்டாங்க. ஆங்கில மருந்து வைத்தியம் பார்க்கறவங்க அவங்க வேற. இந்த எல்லா சங்கத்திலையும் நான் கேட்கிற கேள்வி, சங்கங்கள் பூராமே செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்கள்ட்ட வந்து ஆயுள் சந்தாவோ ஆண்டு சந்தாவோ கொடுத்தா உறுப்பினர் அட்டை உடனே கொடுத்துறீங்க, உறுப்பினர் சான்றை நீங்க கொடுத்துறீங்க. இதை நீங்க யாரும் மறுக்க முடியாது. உங்களுடைய சங்கத்தில் உள்ள அத்தனை பேரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரியில உள்ளவங்களும் அங்க இருப்பாங்க, இல்லைன்னு மறுக்கல. பெரிய சித்தர்கள், பெரிய ஞானிகளும் அதுக்குள்ள இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன வைத்தியம் பார்க்கறவங்களும் இருப்பாங்க, ஆங்கில வைத்தியம் பார்க்கறவங்களும் இருப்பாங்க. இப்ப ஆங்கில வைத்தியம் பார்க்கறவங்க என்ன செய்யறாங்க, அவங்களும் நாங்களும் பாரம்பரிய மருத்துவம் சொல்றாங்க. இந்த 3 பேரும் இணைச்சு இந்த சங்கங்கள் வந்து அரசிட்ட வந்து எங்களுக்கு பதிவு கொடுங்கன்னு கேட்கறாங்க. அதாவது பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன் வேற, அங்கீகாரம்ங்கிறது வேற, அப்ரூவல்ங்கிறது. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன், ரெகக்னைசபிள், அப்ரூவல். அதாவது அங்கீகாரம், அனுமதி, இன்னொன்று வந்து பதிவு. இப்ப பதிவுங்கிறதுக்கு அரசு வந்து தெளிவா சொல்லிருச்சு. என்ன சொல்லிருச்சு, பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ் இந்த மாதிரி பட்டாதாரி மருத்துவர்களுக்கு தான் சொல்லிருச்சு. இதுல இவங்க என்ன செய்யறது, பட்டாதாரி மருத்துவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. 5 வருஷம் அவங்க படிச்சுட்டு சிலபஸ் பண்ணி அவங்க தாய் கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் பேசுவது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். அடுத்து வந்து பாரம்பரிய மருத்துவத்தை ஒழிக்கிறதுக்கு நம்முடைய பட்டாதாரி மருத்துவர்கள், பாரம்பரிய பட்டாதாரி மருத்துவர்களும் ஆங்கில மருத்துவர்களும் பெரிய பெரிய மருத்துவமனைகளும் இணைந்து இதை அழிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்த கருத்து என்னால ஏத்துக்க முடியறது இல்லை. நான் விளக்கம் சொல்றேன், ஏத்துக்க முடியறது இல்லை. அவங்க ஆங்கில மருத்துவம் பாக்குறாங்க, அவங்க
அந்த சிகிச்சை கொடுக்குறாங்க, அது பண்றாங்க, ரைட்டு. இவங்க பட்டாதாரி மருத்துவர்கள், அவங்க பட்டத்துல சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ யுனானியோ ஹோமியோபதியோ படிச்சு வந்து அவங்க பாக்குறாங்க. நீங்க பரம்பரையா சில விஷயங்களை கத்துக்கிட்டு வந்து பாக்குறீங்க. இப்ப பாரம்பரிய மருத்துவர்கள்ட்ட என்னெல்லாம் மைனஸ் இருக்கு அப்படிங்கறத நான் அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து சொல்றேன். ஆனா முதல் வந்து அவங்கள நம்முடைய பின்னடைவுக்கு காரணம் அவங்கதான் சொல்றது ஒரு தவறான கருத்து. அவங்க வைத்தியத்தை பாக்குறாங்க, அவ்வளவுதானே தவிர அவங்க யாரும் நீங்க அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு தான் நினைக்கல. சரிங்களா? இது பாட்டுக்கு இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோ, ஏன்னா ஒரே வீடியோல பேசினா நீண்டுகிட்டே போவோம். அடுத்து நம்ம பேசியிருக்கிறது 6வது வீடியோ. 7வது வீடியோல நம்ம இதை பத்தி பேசுவோம். 8வது வீடியோல அடுத்த டாபிக்கை பத்தி பேசுவோம். ஒவ்வொரு டாபிக்கையும் பேசுவோம். நீங்க என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்தால் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் அனுப்பிட்டீங்கன்னா நாங்க வெளியிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சென்றடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இதுல இப்ப நான் சொன்ன இந்த 2வது கேட்டகரியில உள்ளவங்க, எலும்புமுறி வைத்தியர்கள், மஞ்சக்காமலைக்கு மருந்து கொடுக்குறவங்க, பாத வர்மா சிகிச்சை பண்றவங்க, அடுத்து வந்து விஷமுறிவுக்கு மருந்து கொடுக்குறவங்க, பொது மருத்துவம் பார்க்கிற இந்த மாதிரி உள்ள பாரம்பரிய மருத்துவர்கள் அவசியம் எங்களுடைய அமைப்புல நீங்க உறுப்பினர் ஆகிக்கங்க. உங்களுக்கு ஆயுஷ் அமைச்சகத்தின் மூலமாக அங்கீகாரம் பெறுவதற்கான சட்ட வழிமுறைகளை நான் சொல்லுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். ஆனால் ஆயுஷ் அமைச்சகம் கேட்கக்கூடிய அந்த தகுதிகள் உங்களிடம் இருந்தால், அந்த தகுதி என்னங்கிறத நான் சொல்றேன். நீங்க அங்கீகாரம் பெறுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனா பதிவு கிடையாது, அங்கீகாரம் உறுதியாக உண்டு. அது எந்த மாற்றமும் இல்லை. அங்கீகாரத்தை வாங்கி கொண்டு நீங்கள் தைரியமாக நீங்க போர்டு வச்சு நீங்க தைரியமா வந்து தமிழ்நாட்டில் என்ன செய்யலாம், தொழில் செய்யலாம். புரியுதுங்களா? ஆயுஷ் அமைச்சகத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை நான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.